வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் நண்பன் ஜோதிடர் சுப்பிரமணியன் பேசுகிறேன். இன்று நான் பேச இருப்பது ஆன்மீக ஜோதிடம் என்றால் என்ன? அது இறையருளை உணர்ந்து கொள்ளும் அமைப்பு. இறையருளை உணராமல் சென்றால் கூட இறையருள் துணை நிற்கும் அமைப்பு. ஒரு கட்டத்தில் இறையருளை உணர்ந்து மேலும் தன்னை இறை பணிக்கு அர்ப்பணிக்கும் அமைப்பு. போன ஜென்மத்தை உணர்ந்திருக்கிறீர்களோ இல்லையோ, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்து என்பது போல ஒரு தலைமுறையில் முன்னோர் செய்த நற்செயல்கள் 7 தலைமுறைக்கும் கூட வரும் என்பதை உணர்ந்து கொள்ளும் ஆற்றல். ஒரு நன்மை நடந்தாலும் அது எதனால் ஏற்பட்டது, ஒரு தீமை நடந்தாலும் காரணமின்றி நடக்கவில்லை என்பதை உணர்ந்து கொள்ளும் அறிவு. அப்போது உணர்ச்சி மேலோங்கும், கோபம் கொப்பளிக்கும். ஆனால் உள்ளிருந்து காட்டுகின்ற ஒளி விளைவுகளை உணர்த்தும். உண்மையாகவே வந்தது நடிப்பாக மாறி எச்சரிக்கை செய்ய பயன்படும், தவிர கண்மூடித்தனமாக செல்லாது. நியாயம் நம் பக்கம் இருந்தும் ஏன் இப்படி சோதனை உணர்ந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு தீமையும் பரிகாரமாகும், ஒவ்வொரு நன்மையும் பூர்வ புண்ணியமாகும். நம் முயற்சி பல மடங்கு வெற்றி கொடுக்கிறது என்றால் பூர்வ புண்ணியம் துணை நிற்கிறது, ஒத்துழைக்கிறது, வழியமைக்கிறது. மிகச் சரியாக திட்டமிட்டும் ஏன் இப்படி நடந்தது, இந்த சோதனை ஏன் வந்தது என்றால் பூர்வ பாவம் கழிகிறது என்று பொருள். வளர்த்த கடா முட்டை வந்தால் வெச்ச செடி முள்ளானா போன தலைமுறை பாவம் அடி அம்மாளு. அள்ளி கொடுத்தே தொலைத்து விட்டான் என்பார்கள். உண்மைதான், தொலைத்து விட்டான் பாவத்தை, சேர்த்து கொண்டு வருகிறான் புண்ணியத்தை. எந்த பேங்கில் கணக்கில் சேருகிறது என்பார்கள். ஆகாய பேரேட்டில் கணக்கில் எழுதி வைக்கப்படுகிறது. இன்னும் பாக்கி உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள புது வரவு மூலம் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்த பிறவியில் நன்றாக இருப்பீர்கள் என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த பிறவியிலேயே பின்யோகம் பின்னி எடுக்கும் வகையிலே ஒரு பேத்தியோ பேரனோ பிறந்த பின்பு குபேரன் ஆனவர்களை பார்த்திருக்கிறேன். அதே போல தொடர்ந்து பக்தியில் இறையடி தொழுத பெரியோர் ஒருவராவது இல்லாமல் 9ஆம் இடத்திலே குரு அமைவதே இல்லை. ஓடிப்போனவனுக்கு 9இல் குரு என்பார்கள். இறையருளை தேடி ஓடிப்போய் சேவை செய்தவர்களுக்கு 9இல் குரு. பாரம்பரியத்திலே சிலர் பூசாரி போல கோவிலுக்கு சேவை செய்தவர்களுக்கு கோயில் கும்பாபிஷேகத்தை பாடுபட்டு நடத்தி இறை சேவை செய்த பாரம்பரியத்தில் 9ஆம் இடத்திலே குரு ஆட்சியே பெறுகிறார். இது போன்ற எத்தனையோ ஜாதகங்களை பார்த்திருக்கிறோம். இன்னும் அற்புதங்கள் ஏராளம். அவைகளையும் சொல்ல இருக்கிறோம். போக போக ஒவ்வொன்றாக சொல்ல இருக்கிறோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம்.